தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது ராயப்பன் பிறந்த நாள் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நம்முடைய கருத்துக்களையும் தேவைகளையும் இணைத்து இந்த திருப்பலியிலே இறை ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை எங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆண்டுதோறும் கொண்டாடும் இத்தவ முயற்சிகளில் மகிழ்வரும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்காவின் மறை உண்மைகளை நாங்கள் கடைபிடித்து அவற்றின் முழுமையான பயன்களால் பேரின்பம் அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவடைவோமாக. ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலரும் பொழுது போல் திண்ணமானது. மழை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவேணி கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள். எப்ராயிமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே. அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன்.
எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது. உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பலியே அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சியோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். பலியே அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக அவரது குரலுக்கு செவி கொடுங்கள் என்கிறார் ஆண்டவர். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 18, இறைவசனங்கள் 9 முதல் 14 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18, இறைவசனங்கள் 9 முதல் 14 முடிய. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயிலெல்லாம் 10 1 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு, பரிசேயரல்ல, வரி தண்டுபவரே, கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறை வேண்டல் நம்மை இறைவனுக்கு அருகே கொண்டு செல்லும் என்பது நம்முடைய புரிதல், நம்முடைய நம்பிக்கை. இதுதான் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய சமகாலத்திலிருந்த நம்பிக்கையாகவும் இருந்தது. அதன் அடிப்படையில் இயேசு ஒரு உவமையை சொல்கின்றார்.
2 மனிதர்கள் இறை வேண்டல் செய்ய ஆலயத்திற்கு செல்லுகின்றார்கள். ஒருவர் பரிசேயர், இன்னொருவர் வரி தண்டுபவர். இறைவேண்டல் செய்பவரெல்லாம் ஆண்டவருடைய அருளை பெற்று விடுவார்கள் என்பதல்ல, மாறாக இறை வேண்டலில் எப்படிப்பட்ட மனநிலையை ஒருவர் கொண்டிருக்கிறார் என்பது மிக முக்கியம் என்பதை ஆண்டவர் இந்த ஊமையின் மூலமாக அருமையாக நமக்கு எடுத்து கூறுகின்றார். பரிசேயர் ஆலயத்திலே போய் நின்று கொண்டு தன்னுடைய தலையை நெஞ்சை உயர்த்தி கொண்டு அவர் தன்னுடைய சுய புராணத்தை பாட ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, நான் 10 1 பங்கை காணிக்கையாக கொடுக்கிறேன், வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சுயத்தை மையப்படுத்திய ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுப்பதை பார்க்கிறோம். இன்னும் கூடுதலாக ஒருபடி மேலே சென்று என்ன செய்கின்றார்? தன்னை மையப்படுத்தியதாக மட்டுமல்லாமல் மற்றவர்களை கீழ்ப்படுத்தி, மற்றவர்களை அடிமைப்படுத்தி, தான் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்கின்ற ஒரு மனப்பான்மையையும் அந்த பரிசேயர் தன்னுடைய ஜெபத்திலே வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். கொள்ளையர் போலவோ, விபச்சாரர் போலவோ, நேர்மையற்றர் போலவோ, இந்த வரி தண்டுபவர் போலவோ இல்லாமல் மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள், அவர்களை விட நான் உயர்ந்தவன் என்கின்ற ஒரு மனநிலையிலே அந்த பரிசேயன் தன்னுடைய வேண்டுதலை ஆண்டவரிடத்திலே ஏறெடுத்ததாக பார்க்கிறோம். அதே நேரத்தில் அந்த வரி தண்டுபவர் எப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலை ஏறெடுக்கிறார்? அவர் தன்னுடைய கண்களை கூட உயர்த்தி பார்க்க முடியாமல் கீழே குனிந்தவாறு தன்னுடைய வாழ்வை முற்றிலுமாக ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து தன்னை தாழ்த்தி அந்த இறை வேண்டலை ஏறெடுக்கின்றார். 2 பேரும் ஜெபம்தான் செய்கின்றார்கள். ஆனால் 2 பேர் கொண்டிருந்த மனநிலை வேறு வேறாக இருக்கின்றது. ஒருவர் தன்னை மையப்படுத்திய ஜெபத்தை ஏறெடுக்கின்றார், இன்னொருவர் இறைவனை மையப்படுத்திய ஜெபத்தை ஏறெடுக்கின்றார். அந்த பரிசேயனுடைய ஜெபம், தான் ஜெபம் செய்துவிட்டேன், இனி ஆண்டவரே நீர் எனக்கு இதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவருக்கு ஒரு கட்டளை கொடுப்பது போல, இது உமது கடமை, எனக்கு நீர் இந்த அருளை ஆசிரை வழங்கி ஆக வேண்டும் என்கின்ற விதத்திலே ஒரு ஆணவ மனப்பான்மையை அந்த பரிசேயன் கொண்டிருப்பதாக பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த வரி தண்டுபவன், ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, எல்லாம் உம்முடைய அருள், உம்முடைய இரக்கத்தினால் தான் நான் வாழ்கிறேன், நான் பாவி என்று தன்னை முழுவதுமாக இறை கரத்தில் ஒப்பு கொடுத்து அவர் அந்த வேண்டலை மேற்கொள்கின்றார். 2 பேரில் அந்த வரி தண்டுபவனுடைய ஜெபம்தான் கேட்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்வை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களில் நாமும் கூட அந்த பரிசேயன் கொண்டிருந்த மனநிலையை கொண்டிருக்கின்றோம். நான் தினமும் ஆலயத்திற்கு செல்கிறேன், நான் ஜெபமாலை சொல்லுகிறேன், திருவிவிலியத்தை வாசிக்கிறேன், குடும்ப ஜெபம் சொல்லுகிறேன் என்று பல நேரங்களில் நாம் நம்முடைய அந்த சுயத்தை மையப்படுத்திய அந்த ஒரு உணர்வை வெளிப்படுத்துபவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நாம் ஜெபிப்பது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. வெளிவேடக்காரர்களைப் போல இல்லாமல், மக்கள் பார்க்க வேண்டும் என்று இல்லாமல், இறைவனோடு ஒரு ஆழமான உறவு கொண்டு நம்முடைய ஜெபத்தை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகின்ற ஒரு வாழ்வு முறையாக இருக்கின்றது. எனவே நாம் நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்த்து, நான் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறேனா? என்னுடைய ஜெபத்தில் என்னுடைய சுயத்தை மையப்படுத்தி ஜெபிக்கிறேனா? அல்லது சரியான மனநிலை கொண்டு இறைவனுடைய கரத்தில் என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து, எனக்கு எல்லாம் இறைவன்தான், இறைவனுடைய இரக்கம்தான் என்னை வழி நடத்துகிறது என்கின்ற அந்த ஒரு மனநிலையில் நான் ஜெபிக்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட அந்த ஒரு தாழ்ச்சி மனநிலையை நாம் கொண்டிருக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய இறை வேண்டலுக்கு சரியான நேரத்தில் சரியான பதிலை ஆண்டவர் தருவார். அவ்வாறு இல்லாமல் நாம் நம்முடைய ஆணவத்தை, சுயத்தை மையப்படுத்திய இறை வேண்டலை மேற்கொள்ளுபவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல்
போவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. எனவே நாம் இறைவேண்டல் செய்வது முக்கியம். அதைவிட முக்கியம் எப்படிப்பட்ட மனநிலையிலே அந்த இறைவேண்டலை மேற்கொள்கிறோம் என்பது. எனவே சரியான மனநிலையில், தாழ்ச்சியான மனநிலையில் இறை கரத்தில் முழுவதுமாக நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய இறை வேண்டலை நாம் மேற்கொள்வோம். அப்பொழுது நிச்சயமாக இறைவனுடைய அருள் ஆசீர் அளப்பரிய விதத்திலே நம்மை வந்தடையும். சரியான விதத்தில், சரியான மனநிலையில் இறைவேண்டல் செய்ய, இறைவனை நம்முடைய வாழ்வின் மையமாக கொண்டு இறை இரக்கத்தில் வாழக்கூடியவர்களாக வாழ வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதும் உங்களுடைய இதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு ஆவியின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, தூய்மையான உணர்வுகளோடு மறை நிகழ்வுகளை அணுகி வர உமது அருள் எங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இறை பற்றுடன் இவற்றை தொடர்ந்து கொண்டாடுவதால் நாங்கள் உமக்கு பணிந்து வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உமை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: கடவுளமானவர், விண்ணகமும்
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்பு மக்களே, நாளை நம்முடைய பங்கிலே வின்சென்ட் பவுல் சபையார் சார்பாக தியானம் ஒன்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காலை 10 மணியிலிருந்து அந்த தியானம் நம்முடைய ஆலயத்திலே ஆரம்பமாகும். நாளை ஞாயிறு திருப்பலி மதியம் 12:30 மணிக்கு நடைபெறும். தியானத்திலே வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் கலந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் 12:30 மணி திருப்பலியிலே பங்கேற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, அருள் கொடைகளால் இடைவிடாமல் எங்களை நிரப்பிட உம்மை வேண்டுகின்றோ. உண்மையான வணக்கத்துடன் அவற்றை கொண்டாடவும் என்றும் பற்றுறுதி உள்ள மனதோடு அவற்றை பெற்றுக்கொள்ளவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமேன்.